ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் முக்கியத்துவம் பெற்ற நிலப்பிரபுக்கள், நிலப்பிரபுத்துவ யுகத்தின் பகுதி சுதந்திரமான அல்லது தன்னாட்சி கொண்ட தலைவர்கள் அல்ல. அவர்கள் நிலவரியை வசூலிப்பதில் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு பயன்பட்ட வெறும் வரி வசூலிப்பவர்களாகவே இருந்தனர். மேலும் 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயர் ஆட்சியின் நிலைப்பாடு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் காட்டிய விசுவாசத்திற்காக அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட வேண்டியிருந்தது. அந்த புதிய உயர்குடியினர் அப்போதைய சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த போதிலும், அதனால் மகாராஜா ஜதீந்திர மோகன் தாகூர் மற்றும் ராஜா பினாய் கிருஷ்ண தேவ் பகதூர் போன்ற மனிதர்களை அரசாங்கம் சமூகத்தின் தலைவர்களாக கருதிய போதிலும், அவர்கள் அறிவுசார் அல்லது தார்மீக ரீதியான ஈர்ப்பை அதிகம் கொண்டிருக்கவில்லை. அந்த ஈர்ப்பு எனது தந்தையின் இளமை பருவத்தில் கேசவ சந்திர சென் போன்றவர்களாலும் ஓரளவுக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகராலும் ஏற்படுத்தப்பட்டது. கேசவ சந்திர சென் எங்கு சென்றாலும் கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தன. அவர் உண்மையில் அந்த காலத்தின் நாயகராக திகழ்ந்தார். அவரது சக்தி வாய்ந்த சொற்பொழிவுகளின் ஆன்மீக எழுச்சி சமூகத்தின் ஒட்டுமொத்த தார்மீக தன்மையையும் குறிப்பாக வளர்ந்து வரும் தலைமுறையினரையும் மேம்படுத்தியது. மற்ற மாணவர்களைப் போலவே எனது தந்தையும் அவரது மாயாஜாலச் செல்வாக்கின் கீழ் வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக பிரம்ம சமாஜத்திற்கு மாறலாம் என்று கூட நினைத்தார். எப்படியாயினும் கேசவ சந்திர சென் எனது தந்தையின் வாழ்க்கை மற்றும் குணநலன்களில் நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதில் சந்தேகமில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு வெகு தொலைவில் உள்ள கட்டாக்கில் இந்த மாபெரும் மனிதரின் உருவப்படங்கள் எனது தந்தையின் வீட்டின் சுவர்களை அலங்கரித்து வந்தன. மேலும் அவரது வாழ்நாள் முழுவதும் உள்ளூர் பிரம்ம சமாஜத்துடனான அவரது உறவுகள் சுமூகமாகவே தொடர்ந்தன. எனது தந்தையின் வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் மக்கள் மத்தியில் ஆழமான தார்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாலும், அரசியல் ரீதியாக நாடு இன்னும் உயிரற்ற நிலையிலேயே இருந்தது என்றே நான் நினைக்கிறேன். கேசவ சந்திர சென் மற்றும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆகிய எனது தந்தையின் வழிகாட்டிகள் மிக உயர்ந்த தார்மீக நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த வகையிலும் அரசாங்கத்திற்கு எதிரானவர்களாகவோகவோ அல்லது ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர்களாகவோகவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர்களின் வருகையை ஒரு தெய்வீக ஏற்பாடாக கருதுவதாக கேசவ சந்திர சென் வெளிப்படையாகவே கூறுவார். இன்றைய ஒத்துழையாமையாளரைப் போல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அரசாங்கத்துடனோ அல்லது ஆங்கிலேயர்களுடனோ தொடர்பு கொள்வதை தவிர்க்கவில்லை.